கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் விற்பனை ரீடிங்கை குறைத்து காட்டி 1 கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் செய்ததாக கூறப்படும் மேலாளர் அனீஷையும் அவரது நண்பர் ஆகாஷையும் போலீசார் கைது செய்தனர். எங்களுக்கு தெரியாமல் சீட்டிங் செய்து, அதாவது இன்றைய க்ளோசிங் ரீடிங்கை நாளை ஓப்பனிங்காக எழுத வேண்டும். ஆனால் அவன் அந்த க்ளோசிங் ஓப்பனிங் இடையில் 2-3 தினத்துக்கு ஒரு நாள் 200, 300, 500, 1000 அப்படி லிட்டர் கணக்காக அதை விற்று அந்த பைசா எடுத்து கொண்டிருந்திருக்கிறான். டெய்லி ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புவான் மொபைலில். அதனால டெய்லி ரிப்போர்ட்டில் அனைத்து விதமான கணக்குகளும் சரியாக இருக்கும். ஆனால் இந்த இடையில் நடந்த சீட்டிங்கை நாங்கள் இந்த 2024 ஜூலை மாதம் கண்டுபிடித்தோம். உடனடியாக மாவட்ட குற்றப்பிரிவில் இது 2 வருஷம் 3 மாசமாக இது செய்து பண்ணிட்டு இருந்திருக்கேன். அமௌண்ட் வந்து 1,20,00,000. அது எங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதுக்கு கம்ப்ளீட் ரிட்டர்ன் எடுத்தோம். 1,20,00,000 எடுத்திருக்கேன். அப்போ ஜூலை மாசம் எங்க டிசிபியில கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே நீண்டுட்டே போயிட்டு இருந்தது, நடவடிக்கை எடுக்காமல். புதிய எஸ்பி சார் அவங்க பதவியேற்றவுடன் அதி தீவிர நடவடிக்கை எடுத்து இன்று அவனை மஜிஸ்ட்ரேட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவன் இப்படி நாங்கள் நம்பிக்கையை வைத்து நம்பிக்கையை வைத்து அதாவது கம்ப்ளீட் அங்கு பெட்ரோல் முழுவதுமான பொறுப்பு அவனுடைய கையில் இருந்தது. ரீடிங்ல இவன் அதான் இந்த மோசடி செய்யற, அதாவது இந்த ரீடிங்ல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பம்ப்ல வந்து 800 லிட்டர் வித்திருந்தா நம்மள்ட்ட கணக்கு தரும்போது 600 லிட்டர்னு கணக்கு தரான். அந்த ரீடிங்ல ரிப்பேர் அந்த 200 லிட்டருக்கு பைசைய அவன் பேக்ல வச்சு அதை கேஷ் ஆட்டு தான் கொண்டு போறான். எங்களுக்கு இப்ப வந்து இந்த ரூபாயை வந்து மீட்டு இவங்க வந்து மீட்டு தருவாங்கன்னு நம்புகிறோம். அதை மீட்டு தரணும். மீட்டு தந்து ஒரு அவனுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும். அவனுக்கு சொத்துக்களை முடக்கி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.